ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் துவங்கி இன்று வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற டாப் 10 போராட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களை இந்த கட்டுரையில் பார்ப்போம். வாழ்வதற்காக போராடுவது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் போராட்டமே வாழ்க்கை என்ற கதையை கேள்விப்பட்டதுண்டா? அப்படி ஒரு மாநிலமே வாழ்கிறது என்றால் அது தமிழ்நாடுதான். இந்த பெயருக்கே கூட போராட்டம் தான். இப்படி மாநிலத்தின் ஒவ்வொரு அடிப்படை உரிமைகளுக்கும் கூட போராடி போராடி வென்று இன்று பெரும் மாநிலமாக உருவெடுத்து நிற்பதுதான் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் நடந்த பெரிய 10 போராட்டங்கள் என்ன, அது எதற்காக நடைபெற்றது என்பதை தான் இந்த கட்டுரை தொகுப்பில் பார்க்க போகிறோம். முதலில் இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் தமிழகத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவு இந்தி எதிர்ப்பும் தமிழகமும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. இதற்கு முன்னோடியாக 1937ஆம் ஆண்டு பெரியார் மற்றும் நீதி கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஏராளமான தமிழர்கள் பங்கேற்றனர். அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் இந்த போராட்டம் மூலமாகவே அரசியலுக்குள் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம். 1956ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி மதுவிலக்கு, தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கை உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் சங்கரலிங்கனார். முதலில் தனது விருதுநகர் வீட்டில் துவங்கியவர் பின்னர் தேசபந்து மைதானத்தில் தொடர்ந்தார். 79 நாட்களுக்கும் மேலாக பல்வேறு தலைவர்கள் கூறியும் கேட்காமல் உறுதியாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். ஆனால் அப்போதைய காங்கிரஸ் அரசு அவரது கோரிக்கைகளை ஏற்கவில்லை. இறுதியில் உடல்நிலை மோசமாகி அக்டோபர் 13ஆம் தேதி உயிரை நீத்தார். அவரது கோரிக்கையை அவரது மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக நிறைவேற்றியது. அடுத்ததாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் பாகம் 2. முதல் போராட்டத்தை ஆசான் முன்னெடுக்க, இரண்டாவது போராட்டத்தை சிஷ்யர்கள் முன்னெடுத்தனர். 1965ஆம் ஆண்டில் அண்ணா மற்றும் கலைஞர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை வகித்தனர். இது தமிழ்நாட்டில் பெரும் போராட்டத்தை தூண்டியது. பல்லாயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன் விளைவு அடுத்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகுத்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களின் 7 மணி நேர உண்ணாவிரதம். 1982ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் அரிசி தேவையை போக்க கோரி இந்திரா காந்தி, மத்திய அரசு ஆகியவற்றை எதிர்த்து அண்ணா சமாதியில் 7 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன். அதுவும் சட்டமன்றத்தில் அறிவித்துவிட்டு நேராக அண்ணா சமாதி சென்று அமர்ந்து கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களின் அழுத்தத்தின் பேரில் இந்திரா காந்தியும் எம்ஜிஆரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்ணாவிரதம். எம்ஜிஆர் வழியில் 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதாவும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்று கூறி எம்ஜிஆர் சமாதி முன்பே உண்ணாவிரதம் இருந்தார். 4 நாட்கள் கடந்த இந்த உண்ணாவிரதம் பிறகு மத்திய அமைச்சர் சுக்லாவின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. கருணாநிதியின் 7 மணி நேர உண்ணாவிரதம். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி திடீரென்று மெரினா கடற்கரைக்கு வந்த கலைஞர் கருணாநிதி இலங்கையில் போர் நிறுத்தம் கோரியும் துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் உண்ணாவிரதம் அறிவித்தார். காலை 5:45க்கு ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரதம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் உறுதிமொழிகளுக்கு பிறகு 12 மணிக்கு கைவிடப்பட்டது. அடுத்ததாக ஜல்லிக்கட்டு போராட்டம். 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகையே திரும்பி பார்க்க வைத்த மெரினா போராட்டம் வெடித்தது. தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் பெரும் வன்முறையை வெடித்து காவல்துறை தாக்குதல் நடத்தி போராட்டம் கைவிடப்பட்டது. அடுத்து ஸ்டெர்லைட் போராட்டம். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் பல நாட்களாக போராடி வந்தனர். அதன் உச்சமாக ஆலை நோக்கி மே 22, 2018ஆம் தேதி மக்கள் நடத்திய பேரணியில் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதில் இளம்பெண் உள்பட 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போராட்டம். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியை சேர்ந்த பல அரசியல் பிரமுகர்களின் மகன்கள் இளம் பெண்களை பலரையும் மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்து அதை வீடியோவாக எடுத்து வைத்து மிரட்டி வந்தது வெளிச்சத்திற்கு வந்தது. இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் இந்த குற்றவாளிகளை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்ததாக விழுப்புரம் ஸ்ரீமதி வழக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் மர்மமான முறையில் ஸ்ரீமதி என்ற மாணவி இறந்ததை ஒட்டி குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இதனையொட்டி 2022 ஜூலை 12ஆம் தேதி பள்ளியை சுற்றி கலவரம் வெடித்தது. கலவரத்தில் போராட்டக்காரர்கள் பள்ளியை சூறையாடிவிட்டனர். இது சட்டம் ஒழுங்கு குறித்த பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதில் வேறு ஏதாவது முக்கிய போராட்டங்கள் விட்டிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.